Hello all, welcome to Learn PowerShell video series. இந்த வீடியோல நம்ம PSProvider and PSDrive பத்தி பார்க்கலாம் வாங்க. ஸோ PSProvider எதுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் எடுத்து அதை நமக்கு டிஸ்க் டிரைவ் மாதிரி மாற்றி கொடுக்கறதுக்காக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா ஸ்டோரேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுப்போமே. நம்ம கம்ப்யூட்டரில் நமக்கு தெரிஞ்ச டேட்டா ஸ்டோரேஜ் என்னது, ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். என்ன பண்ணும் ஹார்ட் டிஸ்கில் நம்ம ஃபைல் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம், கரெக்ட்டுங்களா? இந்த ஹார்ட் டிஸ்கில் நம்ம டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தேவை, ஃபைல் சிஸ்டம்னு ஒன்று தேவை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம NTFS, FAT32 இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் விண்டோஸோட ஃபைல் சிஸ்டம். எதுக்கு இது தேவை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா டேட்டா, இந்த டேட்டாலாம் எந்த வகையில் ஸ்டோர் ஆயிருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆயிருக்கணும், எப்படி ஸ்டோர் ஆயிருக்குங்கிற ரூல்ஸ் சொல்கிறது தான் இந்த ஃபைல் சிஸ்டம். ஸோ உங்கள் ஹார்ட் டிஸ்கில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபைல் சிஸ்டம் தேவை. ஸோ இதே மாதிரி நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டரில் நிறையா டேட்டா ஸ்டோரேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்ட்ரி சொல்லலாம். ரெஜிஸ்ட்ரி என்ன இருக்கும், ரெஜிஸ்ட்ரி கீ இருக்கும், ரெஜிஸ்ட்ரி வேல்யூஸ் இருக்கும். இது ஒரு டேட்டா ஸ்டோர் சொல்கிறான். நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், என்விரான்மெண்ட் வேரியபிள் ஒன்று பார்த்துருப்போம். அங்கே நம்ம என்ன செட் பண்ணோம், நம்ம டிஃபால்ட் பார்ட் செட் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அதுவும் ஒரு விதமான டேட்டா ஸ்டோரேஜ் தான். ஸோ இந்த மாதிரி விண்டோஸில் நிறைய டேட்டா ஸ்டோரேஜ் இருக்குது, கரெக்ட்டுங்களா? இது எல்லாமே நம்ம ஈஸியாக நம்ம கம்ப்யூட்டரில் டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஸோ இந்த PS Provider என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த விதமான டேட்டா ஸ்டோரேஜ்லாம் எடுத்து அதை நமக்கு டிஸ்க் டிரைவ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணதுனா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஹார்ட் டிஸ்கில் போயிட்டு, அதே மாதிரி நம்ம ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் மாதிரி அந்த டேட்டா ஸ்டோரேஜ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம PS Provider என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம அடுத்து PSDrive என்னன்னு பார்ப்போம். ஸோ PS Provider என்ன பண்ணும், நமக்கு ஒரு டேட்டா ஸ்டோரேஜை எடுத்து அதை டிஸ்க் டிரைவ் மாதிரி நமக்கு மாற்றி கொடுக்கும், கரெக்ட்டுங்களா? இந்த மாற்றி கொடுக்குற டிஸ்க் டிரைவை நம்ம மேப் பண்ணாதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஷேர் பாத் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷேர் பாத் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணும், அதை ஃபர்ஸ்ட் உங்கள் சிஸ்டமோட மேப் பண்ணும், கரெக்ட்டுங்களா? அந்த ஷேர் பாத் தான் இது வச்சுக்கோங்க. டிஸ்க் டிரைவாக கன்வெர்ட் பண்ணுறது என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் ஷேர் பாத்தாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த ஷேர் பாத்தை மேப் பண்ணும். அந்த மேப் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த PSDrive. என்ன பண்ணும், அந்த PS Provider கிரியேட் பண்ணி வச்சிருக்க டிஸ்க் டிரைவை நம்ம கம்ப்யூட்டரில் மேப் பண்ணி விட்டுரும். ஸோ மேப் பண்ணக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம், நம்ம எப்படி ஷேர் பாத்தில் நேவிகேட் பண்ணி உள்ளே போகிறோம், நேவிகேட் பண்ணி வெளியே வரோமோ எல்லாமே பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த டேட்டா ஸ்டோரேஜ்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நேவிகேட் பண்ணி உள்ளே போய்க்கலாம், வெளியே வந்துக்கலாம். எனக்கு ஒன்றுமே புரியலையப்பா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் செக்ஷனுக்கு போகும்போது உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக புரியும். இப்போதைக்கு இந்த ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னாக்கா, PS Provider என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு டேட்டா ஸ்டோரேஜை எடுத்து அதை டிஸ்க் டிரைவாக மாற்றி தரும். PSDrive என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த மாற்றி வச்ச டிஸ்க் டிரைவை நம்ம கம்ப்யூட்டரை மேப் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கனாக்கா, எந்த டேட்டா ஸ்டோரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரே ஒரு செட் ஆஃப் கமாண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், அந்த டேட்டா ஸ்டோரேஜ் என்ன ஆப்ரேஷன்ஸ் வேணால் நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபைல் சிஸ்டம்ங்கிறது ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரிங்கிறது ஒரு டேட்டா ஸ்டோரேஜ். ஏன்னாக்கா ரெஜிஸ்ட்ரியில் நிறையா கீஸ் இருக்கும், நிறையா வேல்யூஸ் இருக்கும், அது ஒரு டேட்டா ஸ்டோரேஜ். நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் ஒரு டேட்டா ஸ்டோரேஜ், ஏன்னா அதில் நிறையா பார்ட்ஸ்லாம் இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த விதமான டேட்டா ஸ்டோரேஜ் நீங்கள் மேப் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரே ஒரு செட் ஆஃப் கமாண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். நார்மல் சிச்சுவேஷனில் இல்லைனா எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒருவேளை இந்த PS Provider இல்லைனா PSDrive இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நார்மலாக என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரெஜிஸ்ட்ரிக்கு தனியாக ஒரு கமாண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும், அதே மாதிரி ஃபைல் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கமாண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும், அதே மாதிரி என்விரான்மெண்ட் வேரியபிளில் மேனேஜ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கமாண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி 4-5 டேட்டா ஸ்டோரேஜ் இருக்குது விண்டோஸில். இது எல்லாத்துக்கும் தனித்தனி கமாண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும்னா அது ஒன்றுத்துக்குள்ளேயுமே நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அப்போ நிறைய கமாண்ட்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக இந்த மாதிரி PS Provider யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஒவ்வொரு டேட்டா ஸ்டோரேஜையும் கனெக்ட் பண்ணி நம்ம டிஸ்க் டிரைவ் மாதிரி மேப் பண்ணிக்கலாம். மேப் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம இந்த ஒரே ஒரு செட் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதே கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிக்கலாம் நம்ம அதில். ஸோ அது எப்படிங்கிறது நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ நம்ம எதுக்காக இதை பற்றி படிக்கிறோங்கிற கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இப்போயே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன பாயிண்ட் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம டேட்டா ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்னும் அது தெளிவாக புரியலனாக்கா, டேட்டா ஸ்டோரேஜ்ங்கிறது வேறு எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக எந்தெந்த இடத்துல தான் டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கோ அதெல்லாம் டேட்டா ஸ்டோரேஜ்னுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹார்ட் டிஸ்கில் டேட்டா ஸ்டோர் இருக்கும். நம்ம ஹார்ட் டிஸ்க்னு சொல்ல மாட்டோம், ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபைல் சிஸ்டம் தான் சிஸ்டம் தெரியும். ஒரு டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுங்கிறது ஃபைல் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ NTFS, FAT32 சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு ஃபைல் சிஸ்டம். அதில் நிறைய டேட்டா ஸ்டோர் ஆயிருக்குங்கிறதுனால ஃபைல் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து ரெஜிஸ்ட்ரியில் என்ன சொல்ல இருக்கும், கீஸ் இருக்கும், வேல்யூஸ் இருக்கும், நிறைய பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கும், அங்கே நிறைய டேட்டா இருக்கும், கரெக்ட்டுங்களா? அது ஒரு டேட்டா ஸ்டோரேஜ். என்விரான்மெண்ட் வேரியபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதில் நிறைய பாத்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் டேட்டா ஸ்டோராக இருக்கோ அதெல்லாம் டேட்டா ஸ்டோரேஜ்னுவாங்க. இந்த மாதிரி டேட்டா ஸ்டோரேஜ்லாம் நம்ம ஃபைல் சிஸ்டம் ஈஸியாக மேப் பண்ணி ஆக்சஸ் பண்ணிடலாம். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக C டிரைவ்க்குள்ளே போவோம், அப்படியே அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளே போவோம், ஈஸியாக வெளியே வந்துடுவோம். இதே மாதிரி கமாண்ட் எடுத்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரெஜிஸ்ட்ரிஸ், என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்,
பண்ணுறோம் PSProviderன்னு ஒன்று PowerShell கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன பண்ணுனாக்கா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரிஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டிஸ்க் டிரைவ் மாதிரி மேப் பண்ணி கொடுக்கும். நம்ம டிஸ்க் டிரைவ் மாதிரி மேப் பண்ணால் என்ன ஆகிடும், நம்ம ஈஸியாக வந்து அந்த நேவிகேட் பண்ணி போகலாம், ஃபோல்டர்ஸ்குள்ளே போகிற மாதிரி ஃபைல்ஸ்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரிஸ்குள்ளேயும் என்விரான்மெண்ட் வேரியபிள்குள்ளேயும் போகலாம், நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது என்னன்னு புரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. அடுத்த கமாண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக, என்னன்னாக்கா ஒரு ஃபியூ செட்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து எந்த விதமான டேட்டா ஸ்டோரேஜாக இருந்தாலுமே வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் எப்படிங்கிறது நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா வந்து PSProviderல என்னெல்லாம் ப்ரொவைடர்ஸ் இருக்குது, PSDrive எப்படி இருக்குது, அதில் என்னெல்லாம் இருக்குது, அப்புறம் PSProvider யூஸ் பண்ணி எப்படி ஃபைல் சிஸ்டமில் நம்ம ஒர்க் பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரிஸில் ஒர்க் பண்ணலாம், என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் ஒர்க் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம எல்லா வீடியோலையும் யூஸ் பண்ணுறது போல் இந்த வீடியோவில் நான் CB01 GUIங்கிற மிஷினில் இருக்கேன். அப்புறம் PS யூசருங்கிற யூசர் லாகின் பண்ணியிருக்கேன். நீங்கள் என் லேப் செட்டப்பை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்க, அதே லேப் செட்டப் வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்களும் இந்த மிஷின் லாகின் பண்ணி அப்படியே இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஒருவேளை எங்கிட்ட உங்கள் மாதிரி லேப் செட்டப் இல்லை, நான் என் கம்ப்யூட்டரில் தான் ஃபாலோ பண்ணுறேனாக்கா உங்கள் நார்மல் PowerShellலேயே நீங்கள் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ நம்ம ரொம்ப நேரமாக PSProvider பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த PSProvider அப்படி என்ன தான் இருக்குது, அப்படி என்ன தான் பண்ணுதுங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், PowerShell ஓப்பன் பண்ணுறேன், ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த PSProviderல என்னென்னலாம் மேப் ஆயிருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம get PSProvider அப்படின்னு கொடுக்குறோம். இதுதான் அந்த கமாண்டு. ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி செக்ஷனில் பார்த்துருப்போம், PowerShellல பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு சில மாடியூல்லாம் லோட் ஆகிடும் அப்படின்னு பார்த்துருப்போம் கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி PowerShellல பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு சில டேட்டா ஸ்டோரேஜ்லாம் ஆட்டோமேட்டிக்காக மேப் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நம்ம எந்த டேட்டா ட்ரைவுமே மேப் பண்ணல, டேட்டா ஸ்டோரேஜுமே மேப் பண்ணல, பட் ஆனால் வந்து இங்கே டேட்டா ஸ்டோரேஜ்லாம் ஆட்டோமேட்டிக்காக மேப் ஆயிருக்கு. திரும்பி சொல்கிறோம், PSProvider என்ன பண்ணும், ஒரு சில டேட்டா ஸ்டோரேஜ்லாம் எடுத்து அதை டிஸ்க் டிரைவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் கரெக்ட்டுங்களா? ஸோ அதெல்லாம் தான் இது டிஃபால்ட்டாக லோட் ஆகிட்டு இருக்க டிஸ்க் டிரைவான டேட்டா ஸ்டோரேஜ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரிங்கிறது நேம் ஆக்சுவலாக. இது என்ன பண்ணும், நம்ம ரெஜிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, ரெஜெடிட்டில் இருக்கிற HKCUனாக்கா வந்து HKey கரண்ட் யூசர், இதுவும் HKLMனா HKey லோக்கல் மிஷின். இந்த ரெண்டு டேட்டா ஸ்டோரேஜையும் எடுத்து இந்த ரெஜிஸ்ட்ரிங்கிற பேரில் மேப் பண்ணி வச்சிருக்குது இந்த PSProvider டிஃபால்ட்டாக. அதே மாதிரி என்விரான்மெண்ட் வேரியபிள் நம்ம என்விரான்மெண்ட் ஆக்சுவலாக நம்ம என்விரான்மெண்ட் கொடுப்போம் பார்த்தீங்களா, ENV கொடுத்த ஒர்க்காக தான் பார்க்கலாம், ஒர்க் ஆகல சாரி. ஸோ இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்கு இல்லையா, இது மட்டும் இல்லை, நிறைய என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்குது ஆக்சுவலாக. இந்த என்விரான்மெண்ட் எல்லாத்தையுமே மேப் பண்ணுறது வந்து இது ஆக்சுவலாக. இந்த மாதிரி என்விரான்மெண்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாத்தையுமே மேப் பண்ணுறது வந்து அந்த என்விரான்மெண்ட்குள்ளே மேப் ஆயிருக்கு ஆக்சுவலாக. .envங்கிறது உங்கள் லோக்கல் மிஷின் என்விரான்மெண்ட். அப்புறம் ஃபைல் சிஸ்டம்ல என்ன இருக்கு பாருங்க, ஃபைல் சிஸ்டம்ங்கிற பேர்ல CD இருக்குது. ஸோ இது நேம்ஸ் ஆக்சுவலா. இந்த நேம்ல வந்து இந்த டேட்டா ஸ்டோரேஜ்லாம் மேப் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ CDங்கிறது எங்க மேப் ஆயிருக்குது, இந்த ஃபைல் சிஸ்டம்ங்கிற இதில் மேப் ஆயிருக்குது. இங்க பாருங்க, என் C டிரைவ் D டிரைவ் இது ரெண்டுத்தையும் வந்து ஃபைல் சிஸ்டம்ங்கிற PSProvider நேம்ல மேப் பண்ணி வச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம PSProviderலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன பண்ணும், அது ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் எடுத்துக்கும், அதை வந்து டிஸ்க் டிரைவா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும் கரெக்ட்டுங்களா? அதாவது மாற்றி கொடுக்கும் நமக்கு. ஸோ இது வந்து HKCU ரெஜிஸ்ட்ரியோட டேட்டா ஸ்டோரேஜ் டிஸ்க் டிரைவா மாற்றி வச்சிருக்குது. இது வந்து என்விரான்மெண்டோட டேட்டா ஸ்டோரேஜ் டிஸ்க் டிரைவா மாற்றி வச்சிருக்குது. இது ஃபைல் சிஸ்டமோட டேட்டா ஸ்டோரேஜ் டிஸ்க் டிரைவா மாற்றி வச்சிருக்குது. ஸோ இந்த அலியாஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வந்து நம்ம இன்னும் அந்த செக்ஷனுக்கு போல, இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இருங்க. நான் இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேனே. நம்ம நார்மலாக வந்து ஒரு கமாண்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு கமாண்ட் தெரியும், என்னது கெட் கமாண்ட்னு ஒரு கமாண்ட் தெரியும் கரெக்ட்டுங்களா? அதில் நம்ம என்ன பண்ணலாம், சும்மா ஒரு கமாண்ட் ஃபைண்ட் பண்ணலாமே, நவுன் என்ன பண்ணலாம், சர்வீஸ்னு கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம போடுவோம் கரெக்ட்டுங்களா? இதுதான் நார்மல் நேம். ஸோ சாரி சர்வீஸ். ஸோ ஓகேங்களா, இது வந்துருச்சா? இதே கமாண்டை GCMனு கொடுக்கலாம். ஸோ இது என்ன அர்த்தம்னாக்கா, கெட் கமாண்டோட பெட் நேம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு பெட் நேம் இருக்கணும், அதே மாதிரி கெட் கமாண்டோட பெட் நேம். ஸோ இந்த பெட் நேம்லாம் தான் அலியாஸ்னுவாங்க. ஸோ இந்த பெட் நேம் இல்லாமல் ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க, அதுதான் அந்த அலியாஸ்ங்கிற ஸ்டோரேஜ். ஓகேங்களா? அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம கமாண்ட் ஃபைண்ட் பண்ணும்போதே ஒரு சில பார்ட் வந்து கமாண்ட் இருந்துச்சு, இன்னொரு சில பார்ட் வந்து ஃபங்க்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ஃபங்க்ஷனோட டேட்டா ஸ்டோரேஜ் தான் இது ஆக்சுவலாக. வேரியபிள்ஸுங்கிறது நம்ம இன்னும் PowerShell செக்ஷனில் பார்க்கல, அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதுவும் ஒரு வகையான டேட்டா ஸ்டோரேஜ் தான். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு வகையான டேட்டா வந்து இந்த PSProvider என்ன பண்ணுறது, பை டிஃபால்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி டிஸ்க் டிரைவாக மாற்றி வச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டான PSProvider. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபீச்சர்ஸில் வந்து ஏதாவது டேட்டா ஸ்டோரேஜ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதையும் வந்து மேப் பண்ணிக்கலாம் PSProviderல, இல்லைனா பை டிஃபால்ட்டாக அதுவே மேப் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ எந்தெந்த
ஃபீச்சர்ஸில் வந்து டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கோ அந்த டேட்டா ஸ்டோரேஜ் வந்து டிஸ்க் டிரைவாக கன்வெர்ட் பண்ண முடியும். அது ஆல்ரெடி வந்து வெவ்வேறு ஃபார்மெட்டில் இருக்குது, அது டிஸ்க் டிரைவாக கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும்னு பிஎஸ் ப்ரொவைடருக்கு தெரிஞ்சால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிக்கும். ஒருவேளை ஆட் பண்ண முடியலனாலும் நீங்கள் வந்து பிஎஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்த செக்ஷனில் அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இப்போ வந்து பை டிஃபால்ட்டாக இந்த பிஎஸ் ப்ரொவைடர் வந்து இத்தனை டேட்டா ஸ்டோரேஜை மேப் பண்ணி வச்சிருக்குது, ஓகேங்களா, இந்த நேமில். ஸோ இந்த டேட்டா ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இதை ஒரு டிஸ்கில் மேப் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? அதுக்கு என்ன கமாண்ட் தேவை, நமக்கு பிஎஸ் டிரைவில் யூஸ் பண்ணி மேப் பண்ணுவோம். ஸோ பை டிஃபால்ட்டாக என்னென்ன டேட்டா ஸ்டோரேஜ்லாம் வந்து மேப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக கெட் பிஎஸ் டிரைவ், அதுக்கு ஒரு கமாண்ட். ஸோ இது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு பிஎஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணாக்கா டேட்டா ஸ்டோரேஜை டிஸ்க் டிரைவாக கன்வெர்ட் பண்ணும். அந்த டிஸ்க் டிரைவை வந்து பிஎஸ் டிரைவ் யூஸ் பண்ணி மேப் பண்ணுவோம். ஸோ இது பை டிஃபால்ட்டாக கன்வெர்ட் பண்ண டிஸ்க் டிரைவு. இது எத்தனை பை டிஃபால்ட்டாக வந்து மேப்பாக இருக்குன்னு பார்க்கலாம் டிஸ்க் டிரைவில், ஓகேங்களா? என்டர் கொடுக்குறீங்க, ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை பிஎஸ் டிரைவ் வந்து டிஸ்க் டிரைவை மேப் பண்ணி வச்சிருக்குது. மேப் பண்ணி வச்சிருக்கேன்னு அர்த்தம் ஷேர் பார்த்து மேப் பண்ணுற மாதிரி இந்த டேட்டா ஸ்டோரேஜ் இது மேப் பண்ணி வச்சிருக்குது. நம்ம ஈஸியாக ஒரு செட் ஆஃப் கமாண்ட் யூஸ் பண்ணி எல்லா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன மேப்பாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைல் சிஸ்டம் எடுக்கலாமே. ஃபைல் சிஸ்டமில் நம்ம என்ன பார்த்தோம், சி டிரைவ் டி டிரைவ்னு பார்த்தோம். இந்த நேம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் டிரைவோட நேம் ஆக்சுவலாக அது. ஸோ நம்ம இந்த பிஎஸ் ப்ரொவைடர்லேயே வந்து என்னென்ன டிஸ்க் டிரைவ் நேமில் மேப்பாக இருக்குன்னு ஈஸியாக பார்த்துடலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே தெரிஞ்சிருது, இருந்தாலும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுனாக்கா கெட் பிஎஸ் டிரைவ் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள். ஸோ என்ன சொல்லுது, பிஎஸ் ப்ரொவைடர் ஃபைல் சிஸ்டம்ங்கிற நேமில் ப்ரொவைடர் நேமில் சி டிரைவுங்கிற ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்குது, அதை சிங்கிற நேமில் மேப் பண்ணியிருக்குது, ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும், மேப் பண்ணணும். ஷேர் பார்த்த மேப் பண்ணுற மாதிரி மேப் பண்ணுறதுக்கு தான் பிஎஸ் டிரைவ் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிருக்கோம். அதுதான் இது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃபைல் சிஸ்டம் ப்ரொவைடரில் டி டிரைவ் இருக்குது, அதை டிங்கிற நேமில் மேப் பண்ணியிருக்குது. அதே மாதிரி என்விரான்மெண்ட்டுங்கிற பேரை என்விரான்மெண்ட்டில் மேப் பண்ணிருக்குது, ஃபங்க்ஷனுங்கிற பேரை ஃபங்க்ஷனில் மேப் ஆயிருக்குது. ரெஜிஸ்ட்ரிங்கிற பிஎஸ் ப்ரொவைடரில் ஹெச்கி கரண்ட் யூசருங்கிற ஒரு ஸ்டோரேஜை வந்து ஹெச்கேசியுங்கிற நேமில் மேப் ஆயிருக்கு, அதுதான் இங்கே இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி ஹெச்கேஎல்எம்ங்கிறது மேப் ஆயிருக்கு. ஸோ இந்த விண்டோவை பார்க்கும்போதே உங்களுக்கு புது புது டேட்டா ஸ்டோரேஜ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். டேட்டா ஸ்டோரேஜ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்களேன். சர்டிஃபிகேட்டுங்கிறது நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க சர்டிஃபிகேட்ஸ். அதுவும் ஒரு டேட்டா தான், அதையும் ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் டேட்டா ஸ்டோரேஜை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட்டுங்கிற பிஎஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணி அது மேப் ஆயிருக்கு. அதை பாருங்கள், சர்ட்டுங்கிற ஒரு டிரைவில் மேப் பண்ணி டிஸ்க் டிரைவில் மேப் பண்ணிருக்கு பிஎஸ் டிரைவ். அதே மாதிரி டபிள்யூஎஸ் மேன், நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் கிரெடென்ஷியல்ஸ் போடும்போது அது கேட்கும், கேன் ஐ சேவ் திஸ் கிரெடென்ஷியல்ஸ் ஃபார் ஃபியூச்சர் யூஸ்னு கேட்கும் பார்த்தீங்களா? ஒருவேளை நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னாக்கா அது எங்கே ஸ்டோர் ஆகுன்னு கேட்டீங்கன்னாக்கா அது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அதுவும் ஒரு விதமான டேட்டா தான். அந்த டேட்டா ஸ்டோரேஜை வந்து டபிள்யூஎஸ் மேனுங்கிற ஒரு பிஎஸ் ப்ரொவைடரில் வந்து அதை மேப் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அதோட டைப் என்ன, கிரெடென்ஷியல்ஸ் டைப். ஸோ அது எந்த டிரைவில் மேப் ஆயிருக்குது, டபிள்யூஎஸ் மேனுங்கிற டிரைவில். ஸோ இந்த மாதிரி வந்து வெவ்வேறு விதமான டேட்டா ஸ்டோரேஜை வந்து பிஎஸ் ப்ரொவைடர் வந்து என்ன பண்ணுனாக்கா வந்து டிஸ்க் டிரைவை மாற்றி வச்சுக்கும், அதை பிஎஸ் டிரைவ் மூலமாக கனெக்ட் பண்ணியும் வச்சுக்கும் ஆக்சுவலாக அது. ஸோ இதெல்லாம் அந்த பிஎஸ் டிரைவோட நேம். நம்ம கெட் டிரைவ்னு கொடுத்து பார்க்காம நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம், ஓ இதெல்லாம் இங்கே மேப் ஆயிருக்கா அப்படின்னு இங்கேயே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மட்டும்தான் இங்கே போனால் போதும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் டிஃபால்ட்டாக லோடான பிஎஸ் ப்ரொவைடர்ஸ். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாச்சும் வந்து புது ரோல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ண ரோல்ஸாக இருந்துச்சுனாக்கா, அதில் டேட்டா ஸ்டோரேஜ் இருந்துச்சுனாக்கா அது பை டிஃபால்ட்டாக இந்த பிஎஸ் ப்ரொவைடரில் லோட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். மைக்ரோசாஃப்டோட ப்ரிப்பரேட்டரி டூலாக இருந்துச்சுனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரியில் என்னன்னு தெரியலனாக்கா அது வந்து யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸோட டேட்டா பேஸ் ஆக்சுவலாக. ஸோ அதை வச்சுருந்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு டேட்டா பேஸ் தானே ஆக்சுவலாக, அதுவும் டேட்டா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிஎஸ் ப்ரொவைடரில் லோட் ஆகிடும். ஒருவேளை லோட் ஆகலைனாக்கா நீங்கள் வந்து அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பிஎஸ் ப்ரொவைடரில் வந்து லோட் பண்ணிக்கலாம். அது என்னங்கிறது நம்ம அடுத்த செக்ஷனில் அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃபியூச்சரில் எந்த ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் பை டிஃபால்ட்டாக அது வந்து பிஎஸ் ப்ரொவைடரில் வந்து ஆட் ஆகிடும். ஒருவேளை ஆட் ஆகலைனாலும் நீங்கள் வந்து பிஎஸ் கமாண்ட் அடுத்த செக்ஷனில் பார்க்க போகிற கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணனாக்கா புதுசாக பிஎஸ் ப்ரொவைடரை ஆட் பண்ணிக்கலாம். பிஎஸ் ப்ரொவைடரில் ஆட் ஆனால் டேட்டா ஸ்டோரேஜ் என்ன ஆகும், டிஸ்க் டிரைவாக கன்வெர்ட் ஆகிடும். அந்த டிஸ்க் டிரைவை நம்ம கெட் பிஎஸ் டிரைவ் மாதிரியே வந்து பிஎஸ் டிரைவ்லேயும் ஒரு கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த டேட்டா பிஎஸ் ப்ரொவைடரை வந்து மேப் பண்ணிக்கலாம். டிஸ்க் டிரைவில் மேப் பண்ணிட்டீங்கன்னாக்கா பிஎஸ் டிரைவாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த செட் ஆஃப் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டா ஸ்டோரேஜையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஒரே செட் ஆஃப் கமாண்ட்ஸ் தான், அதை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா டேட்டா ஸ்டோரேஜையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படிங்கிறது நம்ம வந்து அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை கரெக்ஷன்ஸ் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலோ வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த PowerShell அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். அன்டில் தென் see you, bye bye.